ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். ரசத்தில் எத்தனையோ வெரைட்டி இருக்குங்க. தக்காளி ரசம், பருப்பு ரசம், லெமன் ரசம், கல்யாணத்தில் பைனாப்பிள் ரசம் கூட சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த ரசம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசம். இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரசம் ரெசிபி. நான் அடிக்கடி பண்ணுற ஒரு ஸ்பெஷலான ரசம் ரெசிபி. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு வரமிளகாய், காரம் இருக்கிற வரமிளகாய், ஒரு சொட்டு எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை. ஒரு சொட்டு எண்ணெயில் எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டோன்னா தட்டில் ஆற போட்டுருங்க. நம்ம செய்ய போகிற இந்த ரசம் ரெசிபி இது வரைக்கும் யாருமே ஷேர் பண்ணாத ஒரு ரசம் ரெசிபி. எங்கள் வீட்டில் இந்த ரசம் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஆந்திரா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, தெலுங்கு டைப் விமன். அவங்க வீட்டில் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளவு சூப்பராக வைப்பாங்க அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் இந்த ரசம் ரெசிபி. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் ஊற வச்சு வேக வச்ச தண்ணி. இப்போ கருப்பு மூக்கடலை, ப்ரௌன் கலரில் சன்னாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சுண்டல் சாப்பிடுவோம். அதை நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி சுண்டலில் தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 1/2 டம்ளர் கிடைச்சாலும் சரி, 1 டம்ளர் அளவுக்கு கிடைச்சாலும் சரி. இது பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் சுண்டல், அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியில் தான் இந்த ரசம் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். ஆந்திரா ஸ்டைல் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ரசம் ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் வந்து சாயங்காலம் சுண்டல் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட உங்களுக்கு இந்த வாட்டர் கிடச்சிதுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, மறுநாளைக்கு ரசம் பண்ணுங்கள். இப்போ புளி தண்ணியில் ஒரு பழுத்த பழம் தக்காளி சேர்த்துட்டேன், ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி சேர்த்துட்டேன், தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்த சாமான்கள், நான் சொன்ன சாமான்கள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக கரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த பொடி பண்ண பொடியில் அந்த தண்ணி விட்டு இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவு ரசம் ரொம்ப பாத்திரத்தில் வச்சாச்சு. இந்த சுண்டல் தண்ணியிலே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு போட்டு சுண்டல் வேக வச்சிங்க அப்படின்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சேன், அதனால் இந்த ரசத்துக்கு தேவையான கொஞ்சமாக எவ்வளவு உப்பு தேவையோ இருக்கோ அவ்வளோ உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவு தாங்க. இதை அப்படியே நுரைச்சி ஒரு 2லேருந்து 3 கொதி வரட்டும். எப்போ 3வது கொதியை பார்க்குறீங்களோ அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆந்திரா ஸ்டைல் ஒரு ரசம் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. பச்சை கொத்தமல்லியை தாராளமாக போட்டேன். ஒரு 3 கொதி நான் வந்து கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள். அவ்வளவு தான், ரசம் ரெடி. இது நெய்யிலையோ அல்லது எண்ணெயிலையோ உங்களுக்கு எதில் விருப்பமோ ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துருங்க. 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை சீரகம், கொஞ்சமாக பெருங்காய பவுடர், அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி தாளிக்கிறேன். இவ்வளவு தான் இதுக்கு தாளிப்பு. கண்டிப்பாக நீங்கள் எப்போல்லாம் சுண்டல் சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியில் இந்த ரசம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரசம் ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரசம் ரெசிபி. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.